டிடெக்டிவ் ஆண்டர்சன், சொசைட்டியோட கோட் இந்த தடவை வேற மாதிரி இருக்கு. மேஹுல், ஆலியா, தேங்க் குட்னஸ் யூ ஆர் ஹியர். டிடெக்டிவ் சொசைட்டியோட ரெputation இப்ப ஆபத்துல இருக்கு. சார், நான் லண்டன் சாப்டரோட சர்வரை செக் பண்ணிட்டேன். இது ரெவன் கேங்கோட வேலை தான். அவங்க சொசைட்டியோட செக்யூரிட்டி வால்ட்ட பிரீச் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஷாக்சன் ஸ்டார் அவங்க தான் திருடி இருக்காங்க. நம்ம சொசைட்டியோட ஆர்கைவ்ஸோட ரொம்ப பழைய ஆர்டிஃபெக்ட் அது. ஆனா பாத்தீங்களா, அவங்க கோல்ட தொடக்கூட இல்ல. இந்த திருட்டு பணத்துக்காக இல்ல, நம்ம சொசைட்டியை சேலஞ்ச் பண்றதுக்காக தான் பண்ணிருக்காங்க. சேலஞ்ச்? ஆனா அவங்களுக்கு சொசைட்டியோட ஹெட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் கேஜெட் பத்தி அவங்களுக்கு தெரியல. அதாவது நான் தி கிரேட் புல்புலியா. இப்போ நான் லண்டன்ல இருக்கேன். ஓ ஹலோ சயின்டிஸ்ட் சார், உங்க எக்யூப்மெண்ட் ஸ்டேபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் சொசைட்டி மீட்டிங்ல நீங்க ஹால் முழுக்க ஃபார்மால் நிரப்பிட்டீங்க. அது சும்மா ஒரு சேஃப்டி டெஸ்ட் தான் ஆண்டர்சன். இன்னைக்கு நான் என்னோட மாஸ்டர் பீஸை கொண்டு வந்திருக்கேன், ஐக்யூ ட்ராக்கர் 3000. இது ரொம்ப முக்கியமா திருடங்களோட பிரெயின் வேவ்ஸை குறிக்கும். சார், இதை விட்டு தூரமா இருங்க. அங்க பாருங்க, அதுல இருந்து சுடுற வாசனை வேற வருது. இங்க பாருங்க, இட் சேஸ் பிரெயின் நாட் டிடெக்டட். அது உங்களை தான் ஸ்கேன் பண்ணதா என்ன சயின்டிஸ்ட்? கேஜெட்ஸ்ல அப்புறம் தான் சயின்டிஸ்ட் புல்புலியா. முக்கியமான வேலை உங்களுக்கு உங்க மைண்டுக்கு தான் நடக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் திருட எப்போ அவன் சிக்னேச்சரை விட்டுட்டு போவான். அதுவும் முக்கியமா அவன் நம்ம கிட்ட இருந்து ரிவெஞ்சை தீர்த்துக்கலான்னு பாக்குறான். சார், என்னது? ஏதாச்சும் மெசேஜா? ஒரு ரிடில். அவங்க நம்ம ஐக்யூவை டெஸ்ட் பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஏன் பர்னிங் ஓவன்? இது என்ன முட்டாள்தனம்? முட்டாள்தனம் இல்ல டிடெக்டிவ் ஆண்டர்சன், இதுதான் ஹிஸ்டரி. வாங்க முதல்ல பஸ்ல சால்வ் பண்ணுவோம். இதெல்லாம் சும்மா ரிவெஞ்ச் நம்மள முட்டாளாக்கலான்னு பாக்குறாங்க. இல்ல சார், இது ஒரு பேட்டர்ன். கீவேர்ட்ஸ் பாருங்க. பேக்கர்ஸ், ஓவன், ஃபயர், அப்புறம் டெஸ்ட்ராய்ட் சிட்டி. எனக்கு தெரியும், இவங்க பீஸா பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் கூட ஓவன் இருக்கும். அப்புறம் பர்ன் பீஸா ஒரு சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். லாஜிக் சயின்டிஸ்ட் சார். ஆனா இது லண்டன் ஹிஸ்டரியோட பெரிய ஈவெண்ட், தி கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன். ரைட். அது ஒரே பேக்கரியில ஆரம்பிச்சு அப்புறம் ஒட்டுமொத்த சிட்டியுமே எரிச்சிருச்சு. லாஜிக்கல் ஆர்மி, ரேவெஞ்சை பிடிக்கிறதுக்காக எனக்கு சரியான டேட் வேணும். உங்களுக்கு தெரியுமா தி கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு? திங்க் ஃபாஸ்ட். இந்த ஈவெண்ட் எவ்வளவு ஃபேமஸ்னா அது லண்டனோட ஒரு மார்க்கா மாறிடுச்சு. சரியான வருஷம் எதுனா 1666. இது ஆரம்பிச்சது தாமஸ் ஃபெரினரோட பேக்கரியில. ஆன் புட்டிங் லேன். ஆஃப் கோர்ஸ். புட்டிங் லேன்? அங்க டெசர்ட்லாம் கிடைக்குமா? டெசர்ட் இல்ல, திருடன் கிடைப்பா. வாங்க டீம், புட்டிங் லேன் போலாம். சார், இங்க என்ன கூட்டம் இவ்ளோ இருக்கே? இந்த கூட்டத்துல ரெவெஞ்ச் தேடுறது ரொம்ப கஷ்டமாச்சே. அக்ரீட், தேர் குட் பி எனிஒன். we are late. பயப்படாதீங்க, என்னோட ஐக்யூ ட்ராக்கர் அது சிக்னலை தேடிக்கிட்டு இருக்கு. பீப் பீப் பீப். இந்த பக்கம். பேட் வைப்ஸ் இந்த பக்கத்துல இருந்து தான் வருது. வாங்க போய் பார்க்கலாம். இங்க திருடன் நிலத்துக்கு கீழே இருக்கான். என்னோட டிவைஸ் அதுதான் சொல்லுது, அண்டர் கிரவுண்ட் டர்ட்டி பிசினஸ். என்னது? ரியலி சயின்டிஸ்ட்? ரைட்டா இருக்கிறவங்க சாக்கடையில் இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? சரிக்காதீங்க ஆண்டர்சன், புல்புலியா சொல்றது உண்மையா இருக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஃப்ரெஷ்ஷான மண் இருக்கு. அதோட இதுல ஸ்கிராட்ச் மார்க்ஸும் இருக்கு. இந்த கவரை இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம ரொம்ப முக்கியமா லண்டன்ல இந்த மாதிரி இடம்னா கீழே பெரிய பெரிய டனல்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமா. பெர்ஃபெக்ட் எஸ்கேப் ரூட். வெல், இந்த டோஸ்டர் ஒர்க் ஆச்சுன்னா நானே விட்டுறேன். இது டோஸ்டர் இல்ல, இது தி ஐக்யூ ட்ராக்கர். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டாக்டர் புல்புலியா, ரூபார கொடுங்க, நாங்க கீழே போறோம். மூணு வழி இருக்கு, ஆனா சைனே இல்லையே. இப்ப எங்க போறது? கிரவுன் சிம்பிள். ரேவெஞ்ச் நம்ம கிட்ட இதான் சொல்றாங்க. இந்த க்ளூ ராயல்ட்டியோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த கலர்ஸ் லண்டன் அண்டர் கிரவுண்ட் லைன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணது. எல்லோ சர்க்கிள் லைன், அப்புறம் இது நார்த்தன் லைன், அப்புறம் கிரே ஜூப்ளி லைன். நாம எல்லோ லைன் யூஸ் பண்றது தான் நல்லது, ஏன்னா பிரைட்டா இருக்கும், பயம் கம்மியா இருக்கும். இல்ல, லாஜிக் யூஸ் பண்ணுங்க. ஆர்டிஃபெக்டோட பேரு செக்ஸான் ஸ்டார், அப்புறம் அதுக்கான க்ளூ கிரவுன். நம்ம எந்த பேரை சூஸ் பண்ணணும்னா ராயல்ட்டிக்கு அது கனெக்ட் ஆன மாதிரி இருக்கணும். லாஜிக்கல் ஆர்மி, லண்டன் டியூபோட இந்த 3 லைன்ஸ்ல எந்த லைன் குயின் லாயல்ட்டியோட கனெக்ட் ஆயிருக்கு? ஆப்ஷன் ஏ சர்க்கிள் எல்லோ,
ஆப்ஷன் பி நார்தர்ன் பிளாக், ஆப்ஷன் சி ஜூப்ளி கிரே. 5 செகண்ட்ஸ்ல யோசிங்க. சரியான பதில் ஜூப்ளி லைன், அப்படின்னா கிரே டனல். ரைட், குயினோட ஜூப்ளி. வாங்க டீம், கிரே டனல் போலாம். They went through air, but this keypad, it doesn't use numbers. சார், இது சிம்பாலிக் பிளாக்னு நினைக்கிறேன். கேஸ்ல லண்டனோட லேண்ட்மார்க் எல்லாம் இருக்கு. நாம சரியான பட்டனை தான் பிரஸ் பண்ணணும், இல்லைன்னா அலார்ம் அடிக்க ஆரம்பிச்சிரும். கீஸ்க்கு மேல இருக்கிற வாரண்டியர் பாருங்க. ப்ளூ கீபேடுக்கு மேல அவங்க ஸ்கிராட்ச் பண்ணிருக்காங்க. ரீச் ஃபார் தி ஸ்கை அப்படினா ரொம்ப ஹைட் ஆனது. நான் பிக் பேங்க கிளிக் பண்ணி பார்க்கறேன். அதோட பேரே பிக்னு இருக்குல்ல. இல்லங்க, பேர் பெருசா இருக்குங்கிறதுக்காக பில்டிங் பெருசா இருக்குன்னு அவசியம் இல்ல. நம்ம டாலர் ஸ்ட்ரக்சரை தான் தேடணும். லாஜிக்கல் ஆர்மி ரீச் ஃபார் தி ஸ்கை, அதுக்கான அர்த்தம் லண்டன்லயே இருக்க ரொம்ப ஹைட்டான பில்டிங். இங்க இருக்கிறதுலே இது ரொம்ப டாலஸ்டான பில்டிங். நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். கரெக்டான பதில் தான். The shot. பட்டன் நம்பர் 3. It's opened. Let's move. Easy money. அந்த டிடெக்டிவ்ஸ் இன்னும் பர்னிங் ஓவன் குழுவை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாஸ், இந்த கேஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐக்யூ சொசைட்டியோட டிடெக்டிவ்ஸ் பத்தி எனக்கு ரொம்ப பயம். அவங்க தோக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரிலாக்ஸ் போரோ. அவங்க பல மணி நேரத்துக்கு தலையை கெடுத்துக்கிற மாதிரி நான் அவங்களுக்கு ரிடில்ஸ் கொடுத்துருக்கேன். நமக்கு ரொம்ப டைம் இருக்கு. ரியோ, பேட் நியூஸ். என்னாச்சு? கிரிப்டோ மார்க்கெட் கிராஷ் ஆடிச்சா? இல்ல, என்னோட சென்சஸ் படி ஸ்டேஷன் டோர்ஸ் ஓபன்ல இருக்குன்னு சொல்லுது. என்ன இவ்ளோ சீக்கிரமாவா? இவங்கலாம் யாரு? அங்க பாரு, மேல. கோயிங் சம்வேர் லியோ? damn it போரோ, சீக்கிரம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணு, சீக்கிரம். பாய் பாய் திருடங்களா, என்னோட டக் போர்டு இன்னும் தயாராகல. இல்ல நானே வந்துருவேன். ஃபுல் ஸ்பீட். பிரிட்ஜ் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஆகணும். damn it, நம்ம போட் ரொம்ப பெருசு. நம்ம போனா கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. பிரிட்ஜை நிறுத்தியே ஆகணும். சார், பிரிட்ஜ் ஆபரேட்டருக்கு நாம சிக்னல் கொடுப்போமா? எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். அங்க டேஷ்போர்ட்ல ஃபிளேர் இருக்கு. சீக்கிரம் பண்ணுங்க. பாக்ஸ்ல 3 கலர்க்கான பிளேயர் இருக்கு. கிரீன், ஒயிட் ஆர் ரெட். மரைன் டைம் படி எமர்ஜென்சி ஸ்டாப்கான சிக்னல் கலர் இது. கிரீன். கிரீன் அப்படின்னா கோ. நாம போகணும்ல. நான் இத காட்டுறேன். இருங்க சயின்டிஸ்ட். கிரீன் நம்ம காமிச்சா எல்லாமே கிளியரா இருக்குன்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அப்புறம் பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம அவங்கள ஸ்டாப் பண்ணணும். லாஜிக்கல் ஆர்மி, நம்ம இங்க தப்பு பண்ணவே கூடாது. கடல் இல்ல நதியில டேஞ்சர் இல்ல எமர்ஜென்சி ஸ்டாப்க்கு நாம எந்த கலர் யூஸ் பண்ணுவோம்? 10 செகண்ட் டைம் இருக்கு. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. சரியான பதில் ரெட். எப்படி ரோட்ல ரெட் கலர் லைட் வந்தா ஸ்டாப் பண்ணணுமோ அதே மாதிரி தண்ணியிலையும் ரெட் ஃபிளேர் அப்படின்னா டேஞ்சர், அதை ஸ்டாப்னு சொல்லுவோம். ரெட் ஃபிளேர் அப்படின்னா டேஞ்சர், அதாவது ஸ்டாப். அலியா, ரெட் ஃபிளேரை ஃபயர் பண்ணு. எஸ் சார். பார்த்து உட்காருங்க. சீக்கிரமா வாங்க. ஜாம்பர் இன்னும் 3 மினிட்ஸ்ல இங்க வந்துரும். அதுக்குள்ள நம்ம மெரிடியன் லைனுக்கு போய் ஆகணும். ஆஃப்டர் தெம். அவங்க ராயல் அப்சர்வேட்டரி கிட்ட போயிட்டு இருக்காங்க. அந்த மலைக்கு மேல. நில்லுங்க. அட திருடங்களா, நில்லுங்க. இந்த லண்டன்ல லிஃப்ட்லாம் இல்லையா என்ன? என் உயிர் லோன்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போயிரும் போல. கம் ஆன் டாக்டர் புல்புலையா, நாம ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆண்டர்சன், அவங்க அப்சர்வேட்டரியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க எக்ஸிட்டே இல்ல. அது டெட் எண்ட். அங்க பிரைம் மெரிடியன் லைன் இருக்கு. லாங்கிடியூட் 0 டிகிரி. இங்க இருந்து தான் உலகத்தோட டைம் ஆரம்பிக்குது. இட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் இன் தி பார்க். ஹையஸ்ட் பாயிண்ட்? அப்புறம் திறந்த வானமா? சார், அவங்க அங்க இருந்து ஹெலிகாப்டர் எக்ஸ்ட்ராக்ஷனை தான் பிளான் பண்றாங்க. அவங்க டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி நாம போய் அவங்கள பிடிச்சாகணும். ஐயோ, நீங்களும் போங்க. நான் இங்கேயே உட்காந்து இந்த உலகத்தோட டைம்லாம் கவுண்ட் பண்றேன். இல்ல சயின்டிஸ்ட், உங்களோட திருடனை பிடிக்கிற மிஷன் எங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க. ரொம்ப பண்ணிட்டேன் இல்லையோ, உன் கதை முடிய போகுது. நாலா பக்கமா சுத்தி வளைச்சிட்டோம். முடிஞ்சதா? இப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வர போகுது. டிடெக்டிவ்ஸ். அட, நாம இங்க ஓடி பிடிக்கிற விளையாட்டு தானே விளையாடிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆள் என்ன கிரிக்கெட் பிச்சில் போய் நின்றுட்டு இருக்கான்? இந்த இடத்துல இந்த லைன் ஏன் இருக்கு? இது சாதாரணமான லைன் இல்ல சயின்டிஸ்ட். இது பிரைம் மெரிடியன். இங்க பாருங்க, நம்ம எர்த் ரவுண்டா இருக்கு. எப்படி ஈக்குவேட்டர்
நம்ம எர்த்த நார்த் அப்புறம் சவுத்துன்னு பிரிக்குதோ அதே மாதிரி தான் இந்த பிரைம் மெரிடியன் லைன் எர்த்த ஈஸ்ட் அப்புறம் வெஸ்ட்னு டிவைட் பண்ணுது. லாஜிக்கல் ஆர்மி கவனமா கேளுங்க. இது எந்த மாதிரியான இடம்னா இங்க லாங்கிடியூட் 0 டிகிரில இருக்கும். இந்த உலகத்தோட டைமே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம GMT, அதாவது கிரீன்விச் மீன் டைம்னு சொல்லுவோம். இந்த லைன்ல ஒரு பக்கம் ஈஸ்ட் அப்புறம் இன்னொரு பக்கம் வெஸ்ட் இருக்கு. எக்ஸாக்ட்லி, அதனால தான் இத நாம சென்டர் ஆஃப் வேர்ல்ட் டைம்னு சொல்றோம். பிராவோ, ஜியோகிராஃபி லெசன் முடிஞ்சதா? ஏன்னா இப்ப ஹிஸ்டரி நடக்க போகுது. இந்த கேஸ்ல செக்ஷன் ஸ்டார் இருக்கு. ஆனா இதுல நான் ஒரு டிஜிட்டல் டைம் லாக் போட்டிருக்கேன். இது பாம் கூட கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க இதை இன்னும் ஒரு நிமிஷத்துல ஓபன் பண்ணலன்னா அப்புறம் அந்த ஆர்டிஃபேக்ட் அப்புறம் நம்ம எல்லாரும் பூம், யூ ஆர் கிரேசி, நீயே சுத்து போயிடுவேன். இப்போ என் ஹெலிகாப்டர் வந்துடும், நான் கிளம்பி போயிடுவேன். நீங்க உட்காந்து இந்த பசில்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருங்க. இன்னும் 45 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. தப்பான கூட பிரஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் செக்ஷன் ஸ்டார்லாம் போக வேண்டியதுதான். சார், இது வேர்ல்ட் டைம் லாக் தான். ஸ்கிரீன்ல லண்டனோட டைம் தெரியுது, ஆனா பாஸ்வேர்ட் மட்டும் வேற கண்ட்ரியோடது கேக்குதே. இந்தியாவோட டைம்? அட, இப்ப அங்க ராத்திரியா இருக்குமா இல்ல காலையிலயா? என்னோட கணிப்பு எப்பவும் தப்பா தான் போயிருக்கும். ஆண்டர்சன் சார், லண்டன்ல இந்தியாவோட டைமை எதுக்கு கேக்குறீங்க? பிகாஸ் தேர் நோஸ் யுவர் இந்தியன் டிரெக்டிவ்ஸ் இஸ் டெஸ்டிங். சயின்டிஸ்ட் பேனிக் ஆகாதீங்க, லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பிரைம் மெரிடியன் GMTல இருக்கோ, இந்தியா லண்டனுக்கு ஈஸ்ட்ல இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி, இந்த கேள்வி உங்களுக்கானது. இப்போ லண்டன்ல மதியம் 12 மணியா இருந்தா அப்போ இந்தியா ISTல என்ன டைம் ஆயிருக்கும்? இந்தியாவோட டைம் லண்டனை விட 5 hours 30 minutes முன்னாடி இருக்கு. சீக்கிரம் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 12 கூட 5.5 hours ஆட் பண்ணுங்க. அப்படின்னா சாயங்காலம் 5 மணி. ஆலியா, டைப் இட் நவ். இது திறந்துருச்சு. வார்ம் டிஸ்ஹார்ம்ட். வாட்? இவ்ளோ சீக்கிரம் சால்வ் பண்ணிட்டீங்களா? டூ பேட். என்னோட ரைட் வந்துருச்சு. குட் பை டிடெக்டிவ்ஸ். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் டிடெக்டிவ்ஸ். ஐக்யூ சொசைட்டில எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐ ஹாவ் டு டேக் த ஷாட். ஒருவேளை அவங்க போயிட்டாங்களா, இனிமே நம்மளால அவங்களை பிடிக்கவே முடியாது. இல்ல சார், ஒருவேளை பைலட்டுக்கு அடிபட்டா அப்புறம் ஹெலிகாப்டர் போய் அந்த கிரவுட்ல தானே விழும். அங்க டூரிஸ்ட். அட, அவங்களை நிறுத்துங்க. நான் ஷாக்சன் ஸ்டார் கூட செல்ஃபி எடுத்துக்கணுமே. சயின்டிஸ்ட், ரிடனை பிடிக்கிற உங்க டிவைஸ்ல ஸ்பீக்கர் இருக்கா? அதுல சூப்பர் சோனிக் அலாரம் இருக்கு. ஆனா அது வெறும் நாய்களுக்கு மட்டும்தான் கேக்குமே. அப்புறம் திருடங்களுக்கும் கேட்கும். அதை ஃபுல் வால்யூம்ல வைங்க. இப்பவே அதோட ஃப்ரீக்வென்சி அவங்க பேலன்ஸை ஹார்ம் பண்ணும். ஆன் த மார்க். இப்பவே ஸ்பீக்கர் ஆக்டிவேட் ஆகட்டும். வா, என்னோட காது. அபாட் அபாட். எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ஜாம் ஆயிட்டு இருக்கு. வெல், தட் வாஸ் எஃபெக்டிவ். அப்புறம் ரொம்ப லவுட். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, சயின்ஸ் எப்பவும் ஃபெயில் ஆகாது. ஜஸ்ட் அப்பப்போ கொஞ்சம் சத்தம் தான் அதிகப்படுத்தும், அவ்வளோதான். கேம் ஓவர் லியோ. கிராவிட்டி அப்புறம் பிசிக்ஸை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. சார், சாக்சன் ஸ்டார் சேஃபா இருக்கு. மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். தேங்க் யூ டிடெக்டிவ் மேஹுல். அப்புறம் புல்புலியா, ஐம் ஜஸ்ட் அட்மிட், உங்களோட அந்த காதை உடைக்கிற டிவைஸ் அது ரொம்ப நல்லா வேலை செஞ்சது. அதெல்லாம் விடுங்க ஆண்டர்சன் சார், ஒரு சின்ன வேலையை மட்டும் பண்ணுங்க. என்ன, நாம லண்டன் வரைக்கும் வந்திருக்கோம். நாம பிக் பேங் கிளாக்கு மேல போய் நின்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அங்க இருந்து வியூ ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கென்யாவில் ஒரு திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. திருடன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஆலியா அப்புறம் வாஞ்சிர சக்சஸால அவனை பிடிக்க முடியுமா? இன்னைக்கு திருடன் ஜெயிப்பானா இல்ல டீம் டிடெக்டிவ்ஸா? வாங்க பார்க்கலாம். இதோ நம்ம எடுக்க வந்த பொருள் இதுதான். எவ்வளவு அழகா இருக்குல்ல பாஸ். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பேக்கப் ஜெனரேட்டர் ஆன் ஆயிடும். அப்புறம் சைலண்ட் அலாரம் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் டைம் இருக்கு. கட் இட் ஓபன். எனக்கு பிரிசிஷன் தேவை. ஃபைனலி கிடைச்சது. நாளைக்கு கென்யா அலட்டும். ஆனா இன்னைக்கு நாம செலிப்ரேட் பண்ணலாம். சார், அலாரம் ட்ரிகர் ஆயிருக்கு. காப்ஸ் வெறும் 2 நிமிஷம் தூரத்துல தான் இருக்காங்க. அவங்களும் வரட்டும். அதுக்குள்ள நம்ம காணாம போயிடலாம். We are ghost.
சார் லாஸ்ட் மந்தோட சைபர் அட்டாக் பேட்டர்னை நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். ரிப்போர்ட் உங்க இன்பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. குட் ஒர்க் ஆலியா, உன்னோட ஸ்பீட் தினம் தினம் அதிகமாகிட்டே இருக்கு. அட வாவ், இன்டர்நேஷனல் டிடெக்டிவ் ஐக்யூ சொசைட்டி, லண்டன்ல இருந்து டைரக்ட் மெயில். இது ரேர் ஆச்சே. இங்க பாரு, நைரோபி கென்யாவுல நேத்து பெரிய திருட்டு நடந்திருக்கு. நேஷனல் ஆர்கைவ்ஸ்ல இருந்து ரொம்பவே ரேரான ஒரு டைமண்டை திருடிட்டு போயிருக்காங்க. சார் இங்க பாருங்க, இந்த போட்டோல எம்டி கேஸுக்குள்ள ஏதோ ஒரு Black கலரா வச்சிருக்காங்க. சார் இது வெக்டர் க்ரூஸோட சிக்னேச்சர் ஸ்டைல். இன்டர்நேஷனல் ஆர்ட் ஸ்மக்லர். அவங்க இப்போவும் திருடினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சுட்டு போவாங்க. கரெக்ட், அதான் ஐக்யூ சொசைட்டி கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. க்ரூஸ் ரொம்ப பயங்கரமான கிரிமினல். தே வாண்ட் தி பெஸ்ட் ஆன் திஸ். அப்ப நாம கென்யாக்கு எப்ப கிளம்ப போறோம்? ஃளைட் புக் பண்ணவா? நாம இல்ல ஆலியா, நீதான் போற. நானா? அதுவும் தனியாவா? சார் க்ரூஸ் இன்டர்நேஷனல் ரொம்ப பெரிய கிரிமினல் ஆச்சே. அப்புறம் நீங்க? ஆலியா, கடந்த சில கேசஸ்ல நீ ரெடியா இருக்கன்னு நீ ப்ரூவ் பண்ணிருக்க. உன்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் டெக்கில்ஸ் இப்ப ஃபீல்ட் டெஸ்ட்க்கு தயாரா இருக்கு. திஸ் இஸ் யுவர் லீட் மிஷன். டன் சார். நைரோபி, ஹியர் ஐ கம். ஹாய் டிடெக்டிவ் ஆலியா, வெல்கம் பேக் டு தி வைல்ட் சைட். வான்சீரு, சீரியஸ்லி ஏர்போர்ட்லயும் இந்த ஸ்டண்ட் என்ட்ரி தேவையா? அட, என்ட்ரி கிராண்டா இருக்கணும்ல. எப்படி இருக்கீங்க? ஃபைனலா மெஹுல் சார் உங்களை டெஸ்க விட்டு எழுப்பி விட்டுட்டாரா? அவரு ஸ்பெஷலா வார்ன் பண்ணிருக்காரு. இப்பயும் உங்களோட டிரைவிங் அதே பைத்தியக்காரத்தனத்தோட இருக்குன்னு. பைத்தியக்காரத்தனமா? ப்ளீஸ், ஐ கால் இட் எஃபிஷியன்ட். சரி சரி, சீக்கிரம் வாங்க. க்ரூஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியுமா, மும்பைல டிராபிக் ரொம்ப மோசம். ஆனா நீங்க நைரோபில வேற லெவல்ல இருக்கீங்க வான்சீரு. இங்க ரூல் சஜஷன்ஸ் இருக்கும் ஆலியா, மேண்டட்டரிலாம் இல்ல. சரி, இப்ப ஜாக்கிரதையா உட்காருங்க. நான் ஸ்பெஷல் ஷார்ட்கட்ல போக போறேன். ஹோம் ஸ்வீட் ஹோம். நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். கத்தி கத்தி என் தொண்டையெல்லாம் ரொம்ப வலிக்குது. Black coffee without sugar, right ஆலியா? அதான் உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ். ஆனா நீங்க இப்பதானே உள்ள போனீங்க, அதுக்குள்ளேயேவா காஃபி செஞ்சு முடிச்சிட்டீங்க? அப்புறம் உங்க பேண்ட் ரெட்ல இருந்து ப்ளூ எப்போ ஆச்சு? அட கமாவு, நான் தான் காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொன்னல. நீ ஏன் கெஸ்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? சரி, கேஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுங்க. மோசந்தா. க்ரூஸ் டைமண்ட திருடி இருக்கான். ஆனா அவனோட ஒரு என்கிரிப்டட் மெசேஜை மட்டும் நாங்க இன்டர்செப்ட் பண்ணிருக்கோம். அது அவன் பையருக்கு அனுப்பியிருந்தான். ஆனா கோடு தான் எங்களுக்கு புரியல. லாஜிக்கல் ஆர்மி, க்ரூஸ் அவனோட மீட்டிங் லொகேஷனை மறைச்சு வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரிடில் உருவாக்கி இருக்கான். கிங்ஸ் ஹார்ட் அப்படின்னா என்னவா இருக்கலாம்? உங்களால 10 செகண்ட்ல அதை கண்டுபிடிக்க முடியுமா? அவங்க எங்க அப்புறம் எப்ப மீட் பண்ண போறாங்கன்னு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். திருட்டு போன பொருளை நல்லா யோசிச்சு பாருங்க. வீடியோவை பாஸ் பண்ணி நல்லா யோசிங்க. கிங்ஸ் ஹார்ட்டா? அப்படின்னா ஏதாச்சும் ரொமான்டிக் ஸ்பாட்டா? இல்ல வான்சீரு, க்ரூஸ் ரொம்ப அரகண்ட் ஆனவன். அவனோட திருட்ட அவன் ஆர்ட்னு நினைக்கிறான். நல்லா யோசிங்க. டைமண்டோட பேர் என்ன? ஹார்ட் ஆஃப் த லயன். எக்ஸாக்ட்லி. லயன் காட்டோட ராஜா தானே. கிங்ஸ் ஹார்ட் அப்படின்னா லயன்ஸ் ஹார்ட். அப்புறம் ஆஸ்ட்ரோனாமில லியோ கான்ஸ்டலேஷனோட பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆல்பா லியோனிஸ் தானே. அத காமனா ரெகுலஸ்னு சொல்லுவாங்க. ரெகுலஸோட முழு பேரு லயன்ஸ் ஹார்ட். பிரில்லியன்ட் ஆலியா. அவன் அந்த ஸ்டாரோட பொசிஷனை யூஸ் பண்றான். எக்ஸாக்ட்லி. அவன் இந்த கோஆர்டினேட்ஸ்ல மசாய் மாரால ராத்திரி 11 மணிக்கு மீட் பண்ண போறான். ரெகுலர் ஸ்டார் அப்பதான் ஹாரிசான்ல ரைஸ் ஆகும். மசாய் மாராவா? ராத்திரிலையா? அப்படின்னா ஆஃப் ரோடிங் அண்ட் வேட்டை? எஸ். வாங்க ஆலியா, நமக்கு இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்கு. சஃபாரி டைம். அட வாவ், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இவ்ளோ அமைதியா, இவ்ளோ அழகா இருக்கே. அமைதியா? நைட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. பயமே நைட் தான் ஆரம்பிக்கும் ஆலியா. ஆக்ஷன் அப்பதான் ஆரம்பிக்க போகுது. ஆக்ஷன் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, நம்ம ரிசர்வ் கேட் கிட்ட வந்துட்டு இருக்கோம். க்ரூஸோட கான்வாய் இங்க தான் எங்கேயாச்சும் இருக்கணும். அவங்க இந்த கிரவுட்ல பிளெண்ட் ஆக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வண்டியில தானே, நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க எல்லா சஃபாரி ஜீப்பும் ஒரே மாதிரி தானே இருக்கு.
புல்லட் ப்ரூஃபிங். அவங்க மெயின் வண்டியோட கிளாஸஸ் எல்லாமே மத்தத விட டிஃபரெண்டா இருக்கும். லாஜிக்கல் ஆர்மி, குரூஸோட வண்டி இந்த மூணுல ஏதோ ஒண்ணுதான். அது எதுவா இருக்கும்? Got it. அந்த ரைட்ல இருக்க மூணாவது வண்டி. அந்த விண்டோ ஃப்ரேம்ஸ் மத்த வண்டிங்கள இருக்கிறத விட கொஞ்சம் கனமா இருக்குல்ல? ஷார்ப் ஐஸ் டிடெக்டிவ். That's a target. இனிமே தான் ஃபன். 10 ரொம்ப பக்கத்துல போகாத. நாம அவங்கள ஃபாலோ பண்றோம்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு. ரிலாக்ஸ் கமாவு. நான் ஜாக்கிரதையா பாத்துக்கறேன். எப்படி புலி ஒளிஞ்சிருந்து தாக்குமோ அதை நான் பண்றேன். ஜம்பர், பிரமிட்ஸ் ப்ளீஸ். நீங்க இப்ப என்டர் ஆக போறீங்க. டாப் ரூல் says you have to come back by dark. ஜம்போ ஆபீசர், அட நமக்கு லேட் ஆகுது. என்னோட ஃப்ரெண்ட் மும்பைல இருந்து வந்திருக்காங்க முதல் தடவை சஃபாரி பார்க்க. அவங்களுக்கு சன்செட் காட்டலான்னு தான் வந்தோம். கண்டிப்பா நாங்க லாஞ்சுக்கு போயிடுவோம். இட்ஸ் a promise. ரொம்ப நன்றி. பாத்தீங்களா, எப்போ ரிக்வெஸ்ட் வேலைக்கு ஆகும். என்ன இவ்வளவு சீக்கிரமா இருட்டிடுச்சு? அப்புறம் இந்த சத்தம்லாம் ஏதோ கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. வெல்கம் டு தி ஃபுட் செயின் ஆலியா. இங்க நாம டாப்ல இல்ல. டார்கெட் மெயின் ரோட விட்டுட்டாங்க. அவங்க ஆஃப் ரோட் போறாங்க டீப் சவானால. ஓகே, ஸ்டெல்த் மோட் ஆக்டிவேட்டட். ஹெட்லைட்ஸ் ஆஃப். வாஞ்சேரு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? லைட்டே இல்லாம நீ எப்படி வண்டி ஓட்டுவ? எங்கேயாச்சும் போய் மரத்துல மோதிர போறோம். இல்ல நீங்க புலி மேல ஏத்திட்டீங்கன்னா என்ன பண்றது? ரிலாக்ஸ் சிட்டி கேர்ள். என்னோட கண்ணு இந்த இருட்லயும் ஷார்ப்பா இருக்கும். ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டா அப்புறம் க்ரூஸுக்கு நம்ம பின்னாடி இருக்கிறது தெரிஞ்சிடும். ட்ரஸ்ட் மீ. அவங்க நின்னுட்டாங்க. கோஆர்டினேட்ஸ் மேட்ச் ஆகுது. இதுதான் அந்த இடம். நாம இங்கேயே வண்டியை விட்டுட்டு முன்னாடி நடந்து போகலாம். காத்து நம்ம பக்கம் வீசுது. சோ நம்ம இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. நடந்து போறதா? ஐயோ, சிங்கமும் ரவுடிங்களும் இருக்கிற இடத்துல கிரேட் பிளான் தான். நாம என்ன இவ்ளோ பக்கத்துல போயிட்டு இருக்கோம்? ஒருவேளை அவங்க தெர்மல் ஸ்கோப்பை யூஸ் பண்ணாங்கன்னா? ரூஸ்க்கு பக்கத்துல ஹைடெக் கியர் இருக்கு. ஆனா அவங்கெல்லாம் ரொம்ப சோம்பேறிங்க. அவங்க வெறும் பிரைட் லைட்ஸை மட்டும் தான் பாக்குறாங்க. பிரமிடோ கைட் 10 o'clock பொசிஷன். அட, நம்ம நிக்கவே முடியாதா? அதெல்லாம் முடியாது. நான் போய் ஹலோ சொல்லிட்டு வரவா? Move out. Remind me never to make you angry. 3 suitcase. க்ரூஸ் விளையாடிட்டு இருக்கான். அவன் ஷெல் கேம் விளையாடுறான். அப்பதானே பையர்ஸ்க்கு பணத்தை கொடுக்கற வரைக்கும் எதுல டைமண்ட் இருக்குன்னு தெரியாம இருக்கும். ஆனா சிம்பாவோட மனசு எந்த கேஸ்ல இருக்குன்னு நாம தானே கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இப்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் சரியான பாக்ஸ நாம தான் கண்டுபிடிக்கணும். லாஜிக்கல் ஆர்மி, க்ரூஸ் 3 பாக்ஸஸையும் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நல்லா ஸ்க்ரீனை பாருங்க. க்ரூஸும் அவனோட ஆட்களும் அந்த கேஸஸை ஃபைனல் பொசிஷன்ல எங்க வைக்கிறாங்கன்னு. இது கேஸ் 1, இது கேஸ் 2, இது கேஸ் 3. லாஜிக்கல் ஆர்மி, நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா எந்த கேஸ் உண்மையானதுன்னு? லெஃப்ட், மிடில் இல்ல ரைட்? 10 செகண்ட்ஸ்ல யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. கரெக்டா இருக்கு. டார்கெட் கிடைச்சிருச்சு. நடுவுல இருக்க கேஸ். இந்த விளையாட்டை நிறுத்துங்க க்ரூஸ். இப்பவே கொடுத்துருங்க. இல்ல நாங்க எல்லாத்தையுமே எடுத்துப்போம். இங்க கண்ட்ரோல் யாரோட கையில இருக்குன்னு நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட்டி சீக்கிரமா ஆரம்பிக்க போகுது. ஆலியா, பிளான் பி நாமளே போகலாமா? இல்ல டைரக்ட் கன்ஃபரன்டேஷன்ல நாம ரூல்ட் அவுட் ஆயிடுவோம். நாம எப்படியாச்சும் அவங்கள எல்லாம் பெருசா டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். வாஞ்சேரு, நீங்க தானே சொன்னீங்க சவானா ராத்திரியில எழுந்தே இருக்கோன்னு. நீங்க நம்ம ஃபேவருக்காக இந்த காட்டை இப்ப அலர்ட் ஆக்க முடியுமா? ஓ, எனக்கு எக்ஸாக்டா என்ன பண்ணணும்னு தெரியும். பக்கத்துல தான் பஃபலோஸ் இருக்கு. கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் அதுக்கு கோவம் வந்துடும். நான் போய் அத பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட், என்ன பிளான்? வெறும் கேயாஸ்? வாஞ்சேரு, நீங்க டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுங்க. கமாவு, எல்லாரும் பேனிக் ஆகும்போது நீங்க மாட்டிக்கணும். மாட்டிக்கணுமா? ஆன் பர்பஸ்? ஆமா, க்ரூஸுக்கு நம்மளோட டிரைவரை பிடிச்சிட்டேன்னு அவனுக்கு தோணணும். அவன் உங்களை ஹாஸ்டேஜா வச்சிருப்பான். அவன் பையரை விட்டுட்டு உங்களை கிட்னாப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போக தான் முயற்சி பண்ணுவான். டிவைட் அண்ட் கான்கர்.
ஏந்தா நீ நானா மாறிடு. மேக் ஷூர் அவங்க பிடிக்கும் போது நீ கத்தாம இருக்கணும். ஐ எம் வெரி பிரேவ், ஞாபகம் இருக்கட்டும். ஃபைன், ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிடலாம். Nobody moves. The deal is off. ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. ஆலியா ஓடு, பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. பாஸ், டிரைவர் கிடைச்சிட்டாங்க. அதே பொண்ணுதான். எக்ஸலண்ட். இன்சூரன்ஸ் போலாமா? நம்ம கிளம்பலாம். அட, அந்த எரும மாடு ரொம்ப கோவத்துல இருந்தது. கமாவுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் அந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டாருல. க்ரூஸ் இப்ப அவங்கள கூப்பிட்டு தனியா போயிட்டு இருக்காரு. இப்ப நம்மளோட உண்மையான வேலையை நாம ஆரம்பிக்கலாம். கம், we need to intercept them. Hold tight. அட, என்ன இது? தேவையில்லாத பிரச்சனை. அவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. அவனோட வண்டி ரொம்ப ஹெவி. I need to get soon to cut him off. Shortcut. 10. No. மரியாதையா போயிடுங்க, இல்ல இந்த பொண்ணு செத்துருவா. எனக்கு வழி விடுங்க. அவளை விட்டு க்ரூஸ். கேம் ஓவர். 4 பக்கமும் போலீஸ் இருக்காங்க. நான் இவங்களை கூட்டிட்டு போயிடுவேன். கடைசி வார்னிங். காட்டு பூனை. Now. ரெண்டா? ஆனா நீங்க, நான் ஒண்ணுதானே பிடிச்சேன். Double trapper baby. Got it. சிம்பாவோட மனசை செக்யூர் பண்ணியாச்சு.